கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், தற்பொழுது மாசாணியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இங்கு மாசாணியம்மன் சயன நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருவதால் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோவில் குண்டம் திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு குண்டம் திருவிழா பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக ஆனைமலை புலிகள் காப்பதற்குட்பட்ட சர்க்கார்வதி வனப்பகுதியிலிருந்து 81 அடி உயரம் உள்ள மூங்கில் கம்பத்தை பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு புஷ்பாட்டங்களுக்கு கொண்டு சென்றனர். இன்று காலை மூங்கிலுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் புடைசூட கோவிலுக்கு மேலதாளங்களுடன் கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் முன்பு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் மூங்கில் கம்பம் மூலம் கொடியேற்றம் செய்யப்பட்டு குண்டம் திருவிழா தொடங்கியது. இந்நிகழ்வில் கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை போன்ற பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். குண்டம் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான மயான பூஜை வரும் ஜனவரி 31ஆம் தேதியும், தீமிதி திருவிழா பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.